அது மட்டுமல்ல, அருமை சொன்னதிலே ஒரு பெரிய மாளிகை வீடு கட்டிட்டு இருக்காரு. அதுக்கு வாங்கப்பட்ட இத்தாலியிலிருந்து வாங்கப்பட்ட மாடுபெல்லாம் கொச்சின் ஷிப்யார்ட்ல மாட்டிக்கல. அந்த கேஸ்ல இருந்து முடிவு நீங்க இதெல்லாம் தூக்கி கட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால் கரூரை பொறுத்தவரை அண்ணன் வந்து ரொம்ப சூசகமா சொல்லிட்டாங்க. 5 கட்சி மாறினவருக்கு 5 ஊருக்கு போனா தான் நல்லா இருக்குன்னு ஜோசிக்காரர் சொன்னனால அரவக்குறிச்சியிலிருந்து கரூர், கரூர்ல இருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்ல இருந்து 2 பக்கம் போவார். ஆனா இந்த முறை கோயம்புத்தூருடைய மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார். கோயம்புத்தூர்ல அம்மன் அர்ஜுன் அவர்கள் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்றத்தினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அம்மன் அர்ஜுன் தம்பி வான் காத்துக்கிட்டு இருக்கார். ஏன்னா நான் அண்ணன் 6 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன், அண்ணா நீ இந்த ஏடிக்கு நீங்க நிற்கவே மாட்டார், நீங்க இந்த ஏடிக்கு எல்லா இடத்துக்கும் போறீங்க, பிரச்சாரத்தை 1 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க, 1 வருஷமா மக்களை தினமும் சந்திக்கிறீங்க, ஆனா பிரச்சாரமாக 1 வருஷமா பாக்குறீங்க, எல்லா இடத்திலும் வென்று கொண்டிருக்கின்றார்கள் எம்ஆர்வியாளர்கள் எல்லா இடத்திலும். அப்பவே சொன்ன அண்ணா இந்த முறை எஸ்கேப் தான். கோயம்புத்தூரை பொறுத்தவரை நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த கரூர் கம்பெனி முதல்ல கோயம்புத்தூருக்கு வந்தா அவங்களுக்கு வந்தோடனே ஆச்சரியமா போச்சாங்க, இன்னும் எங்க பட்டியை போட முடியாது, அப்படி இடமே இல்லையா இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூரை பொறுத்தவரை தெற்கு தொகுதி ரொம்ப நெருக்கமான ஒரு தொகுதி, நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொகுதி, நெருக்கமாக இருக்கக்கூடிய தொகுதி. திருமண கரூர் கம்பெனி கிளம்பி வந்துட்டாங்க. எதற்காக நான் சொல்றாங்க, ஜனநாயகத்துல நாம் இதை அனுமதிக்க கூடாது என்பதிலே நாம் தெளிவாக இருக்கணும். எந்த கட்சியை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் கூட இந்த ஜனநாயக படுகொலையை இந்த முறை கரூரில் ஏப்ரல் 23ஆம் தேதி நாம் முடிவுக்கு கொண்டு வந்து இந்த தொகுதியில இரட்டை இலை சின்னத்தில் அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு எளியவர் மறுபடியும் முதலமைச்சராக தேவைப்படுகின்றார். விவசாயம் உங்களுக்கு தெரியும், கடந்த 5 ஆண்டுகள்ல 3 ஆண்டுகள் நெகட்டிவ் குரோத், விவசாய வளர்ச்சி இல்லைங்கம்மா. போன ஆண்டு 3.5 விழுக்காடு விவசாயத்தினுடைய வளர்ச்சி என்பது போன ஆண்டு 3.5 விழுக்காடு. விவசாயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் செத்து போய் கிடக்குதுங்க. காரணம், நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மாட்டை கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா அண்ணே பால் கொம்பிலிருந்து வருதா காம்பிலிருந்து வருதா கூட தெரியாத ஒரு முதலமைச்சர். தண்ணீர் கொடுத்தீங்கன்னா குடிச்சு பார்த்துட்டு சக்கரை கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கீங்களோன்னு கேட்கக்கூடிய முதலமைச்சர் எப்படி விவசாயத்தை பாதுகாப்பார்? ஆனால் அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார். அது எந்த மாற்றத்திற்கும் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருகின்ற நாளை டெல்டா பகுதி காவேரி தாய் பறந்து விரிந்து செல்லக்கூடிய டெல்டா பகுதி திருவாரூரிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த முறை மிக தெளிவாக இருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி கட்டல் அமர்த்த வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனால் அருமை சொந்தங்களே, இங்கே எம்ஆர் விஜயபாஸ்கர் வெற்றி பெறணும். இங்கே நம்முடைய கூட்டணி கட்சிகள் 234 எல்லாத்திலும் வெற்றி பெறணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரணும். அங்கே மோடி அவர்கள் ஆட்சி இருக்கணும். இது நடக்கும் பொழுது மட்டும்தான் உண்மையான வளர்ச்சி தமிழகத்தில் நான் பார்க்க போகிறேன். அறுவை சொந்தங்களே, கரூர்ல அண்ணன் எம்ஆர்வி அவர்களுக்கு எதிராக யார் வேட்பாளர்? எனக்கு உண்மையாலுமே தெரிஞ்சீங்க, வரும்போது நான் படிச்ச யார் வேட்பாளர். ஐயா, நான் யாரையும் தலைகுறைவாக நான் சொல்லிங்கம்மா, எல்லாருக்கும் நம்ம சமமானவர்கள் மரியாதை கொடுக்கணும். ஆனா கரூரை பொறுத்தவரை திமுகவுடைய வேட்பாளராக பெயர் கொடுத்திருக்கக்கூடிய திரு தியாகராஜன் அவர்கள் வேட்பாளர் இல்லை. ஒரு செந்தில் கவுண்டமணி நடுவர் கல்யாணத்துக்கு போவாங்க. போற வழியில சட்டை மேல சேர் அடிச்சு உடனே செந்தில் சொல்றாங்க, சட்டை மட்டும் மாற்றி போட்டுக்கலாங்க. பொண்ணு பார்த்து போவாங்க, அந்த மாப்பிள்ளை அவர் தான் சட்டை என்னோட கணினி அப்படிங்கிற மாதிரி. கரூரை பொறுத்தவரை திரு தியாகராஜன் அவர்கள் வெறும் மாப்பிள்ளையாக கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சிருக்கிறாங்க. பின்னாடி இருந்து கதை திரைக்கதை வசனம் எல்லாம் இன்னும் இவங்க தான் எழுதுறாங்க. ஒப்புக்கு சப்பானியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர்கள் ஒரு சின்ன துருப்பதி கூட இந்த தொகுதியில கிள்ளி போட முடியாது. அதனால் நாம் தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும். நமக்காக தினமும் உழைக்கக்கூடிய எம்ஆர்வி அண்ணன் அவர்களை இந்த முறை நாம விட்டுவிடக் கூடாது. கடந்த முறை உழைப்பை அள்ளி கொடுத்தார், நீங்களும் அன்பை அள்ளி கொடுத்தீங்க. கடைசி நேரத்தில் இந்த வீணா போன ஒரு கொலுசு தூக்கிட்டு வந்தார். ஐயா, அது வந்து பித்தாளை கொலுசு. கோயம்புத்தூருடைய உள்ளாட்சி தேர்தலில் அதே கொலுசு தூக்கிட்டு வந்தார். அம்மா, அந்த கொலுசை நான் சோதனை பண்ணேன், எனக்கு வேலை இல்லாதனால அந்த கொலுசை எடுத்துட்டு போய் ஒரு கடையில கொடுத்து சோதனை பண்ணி அந்த ரிப்போர்ட்டை நான் பத்திரிகையாளர் நம்மள்கிட்ட ரிப்போர்ட்டை கொடுத்தேன். 98% அதில் வெள்ளி கிடையாது, 98% 2% வெள்ளி. அந்த கொலுசை ஒரு இடத்துலையும் தூக்கிட்டு போயிட்டு இருந்தார். ஆனால் அருமை சொந்தங்களை, இந்த முறை உங்களுக்கு தெரியும், கரூரை பொறுத்தவரை நாம் எல்லாம் ஒற்றை கருத்தில் இருக்கிறோம். செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த காரணத்துக்கும் கூட இந்த மண்ணில் அவரோ அவருடைய சட்டையோ அவருடைய மாப்பிளையோ
அவர் சார்பாக யார் வந்தாலும் கூட அவர்களை இந்த இடத்தில் நாம் விடக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும். அதை சொன்னது கோயம்புத்தூரில் திரு செந்தில் பாலாஜியினுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஏன் நான் சொல்றேன், அங்க அம்மன் சொன்னவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர், இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறவர், இதுக்கு முன்பு அதே தொகுதியில் எம்எல்ஏவா இருந்தார். அவர் எப்படி பிரச்சாரம் பண்றாருனாங்க, அப்படி நடந்து போறார். அண்ணன் மாதிரி அக்கா நாம போட்ட பைக் தான் இருக்கா, ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தோம், இப்படி தண்ணி வாங்கி கொடுக்குறோம். அடுத்த வீதிக்கு போறாங்க, அக்கா நான் போட்ட ரோடு தானே இருக்கா, நல்லா இருக்காங்க, இந்த மாதிரி பேசுறாரு. கிட்டத்தட்ட தொகுதிக்குள்ளேயே ஒரு 10,000 15,000 பேருடைய பெயரை தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அந்த போய் மாற்றதுக்கு அப்புறம் தான் பொறி வச்சு பிடிச்சிட்டாங்க. நம்மளை பொறி வைத்து கோயம்புத்தூரில் பிடித்து வைத்திருக்கின்றோம். அதனால கரூர் இந்த முறை கரூர் சட்டமன்ற தொகுதியில அண்ணனுடைய வெற்றியை உறுதி பண்ணணும். அரவக்குறிச்சி தொகுதியில அண்ணன் செல்லகுமார் அவர்களுடைய வெற்றியை உறுதி பண்ணணும். கிருஷ்ணாயபுரத்தில் நம்முடைய டாக்டர் நிற்கிறாங்க, அவங்க வெற்றியை உறுதி பண்ணணும். குளித்தலை நம்முடைய வெற்றி வேட்பாளர் நிற்கிறாங்க, அவங்களுடைய வெற்றியை உறுதி பண்ணணும். 4க்கு 4 வரும்பொழுதுதான் நமக்கு 210 வருதாமா, 210 வேண்டும் நமக்கு. ஏன்னா மக்கள் எல்லாம் ஒருமித்த குரல்ல என்டிஏவுக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான என்டிஏவுக்கு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒருமித்த குரல் டெல்டா, கொங்கு, தென் தமிழகம், வட தமிழகம், சென்னை முழுவதுமாக மத்திய தமிழகம் எல்லோரும் இணைந்து ஒரே குரல்ல எங்களுக்கு தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் இருக்கிறது. அருமை சொன்னது அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆந்திர பிரதேச உதாரணமா எடுத்துங்க. சந்திரபாபு நாயுடு நம்முடைய கூட்டணியில எப்படி இணக்கமாக நிதியை கொண்டு வரலாம் என்பதை முழுமையாக தெரிந்த ஒரு மனிதர். இந்த முறை அமராவதி என்கின்ற புதிய தலைவர்களுக்கு அப்ரூவல் போன பட்சத்தில் அமராவதி பணம் வாங்கலாம். தமிழகத்தில் அதைத்தான் நாங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு தமிழகத்தினுடைய நலனுக்காக பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்கள் கூட்டணி கட்சி எல்லோரும் இருக்க போகின்றோம். தமிழகத்தினுடைய வளர்ச்சி தான் பிரதானம், அதில் எந்த மாற்றம் இருக்கவில்லை. அறுவை சொந்தங்களே அது மட்டும் இல்ல, இன்னைக்கு செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிக்கு ஒத்தையா போகும். கல்யாணம் பண்ணி போனாங்கன்னா இந்த சீப்பு கட்டல் அதெல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி 18 பேருக்கு கூடவே கூட்டிட்டு போயிருக்காங்க. கரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 18 பேர் சுயேட்சை வேட்பாளராக போட்டிருக்கிறார்கள். 18 பேர் போறாங்க. அதனால் 18 + 1 19 பேர்த்தையும் ஏப்ரல் 24ஆம் தேதி பத்திரமாக இந்த மண்ணில் திருப்பி கோயம்புத்தூர்ல இருந்து அனுப்பி வைக்கிறார்கள். அம்மா தாய்மார்கள் இருக்கிறீங்க, ரொம்ப லேட்டானா கூட பொறுமையாக தாய்மார்கள் இருக்கிறீங்க. நம் மீது இன்னொரு அவப்பிரச்சாரம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஒன்னா இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சினால அதிமுக அடிமையாகிடுவாங்க, டெல்லியிலிருந்து குடிக்க வைக்கிறாங்க. ஐயா 1977க்கு பிறகு இந்தியாவில் ஒரு பிராந்திய கட்சி அதிகப்படியா ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அம்மா. இந்த கூட்டணியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி புதியது திமுக போகும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை புதியது திமுக போகும். திமுக போக வேண்டும் என்பதற்காக எல்லோரும் ஒன்றாக இணைந்து நின்று கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் நான் ஸ்பெசிபிக்கா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சொன்னேன். யாருக்கும் எந்த குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக. அதனாலதான் நான் மே 4ஆம் தேதிக்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்று சொன்னேன். யாருக்கும் எந்த குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக. ஏன்னா இது ஒரு பொய்யா பேசிட்டு, ஒரு பக்கம் அண்ணன் பொய் பேசுறாங்க ஸ்டாலின், இன்னொரு பக்கம் கனிமொழி அக்கா இப்படி பொய் பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் இப்படி போய் பேசிட்டு போயிட்டு இருக்கிறார். 3 பேர் 3 பக்கம். அதை எதிர்த்து கேட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்கன்னா, எங்களை எதிர்த்து பேசினா மலர் வளைய வைப்பாங்க. மலர் வளைய பாருங்க, கனிமொழி கருணாநிதி அவர்கள் சொல்லிக்கிறார்கள், எங்களை எதிர்த்து பேசினா நீங்க ஏற்று எதிர்த்து பேசினா மலர் வளைய. அதனால்தான் 10 வருஷம் நீங்க கூப்பிடுவாரு. இந்த முறை 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் அந்த கட்சியை இல்லாமல் உட்கார வைக்கணும். அவ்வளவு அகங்காரம். அருமை சொந்தங்களே, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்தவரை தாய்மார்களுக்கு தெரியும். மோடி ஐயா இன்னைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக உயர்த்தியிருக்கிறார். 128 நாள். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மட்டுமே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 46,000 கோடி ரூபாய் கொடுத்துட்டோம். நம்ம தானே அதிகம். இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் 46,000 கோடி ரூபாய் நம்ம கொடுக்கல. நாம் ஆளுகின்ற பீகார் மாநிலத்திற்கு 32,000 கோடி நம்ம கொடுத்துருக்கோம். பீகாருக்கு 32,000. ஆனா நம்ம ஆளாத ஒரு மாநிலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிரி கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு, ஆனால் உங்களுடைய நலனுக்காக 46,000 கோடி. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி 100 நாள் வேலைவாய்ப்பு நிறுத்தணும்? எப்படி நம்ம நிறுத்தணும்? இவ்வளவு பொய்களை பேசி சுத்திக் கொண்டிருக்கிறார். அதனால் இந்த முறை நாம் தெளிவாக இருக்கணும். விவசாயம் தலைவரும் 45 லட்சம் பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டத்திலிருந்து வெளியே வந்த பொழுது 2021 மே மாசத்துல 45 லட்சம் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வங்கி கணக்கு பிஎம் கிசான் சம்மான் நிதி.
ஐயா இன்னைக்கு எத்தனை பேருக்கு வருது? 21 லட்சம். எப்படிங்க 24 லட்சம் காணாம போச்சு? 5 வருஷத்துல 24 லட்சம் விவசாயிகளை அந்த பட்டியலில் இருந்து திமுக நீக்கி இருக்கிறாங்க. கூட்டுப்பட்டா நீக்கு, ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் சேரல நீக்கு, பேர் மாறி இருக்கு, பேங்க் அக்கௌண்ட்ல பேரு வேற, ஆதார் கார்டுல இனிஷியல் வேற நீக்கு. இது எதுவும் மத்திய அரசுக்கு நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநிலத்திலிருந்து கொடுக்கக்கூடிய பட்டியலுக்கு நாம் பணத்தை போறோம். அதனால் நான் பெரிதும் எதிர்பார்ப்பது, ஒரு விவசாயியாக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு நானே தனிப்பட்ட முறையில் முதலமைச்சரை போய் பார்த்து, அண்ணா இந்த 24 லட்சம் அவரும் சேர்த்த போறேன், மத்திய அரசு போய் இந்த 24 லட்சம் பேருக்கும் இந்த 6000 ரூபாயை திரும்ப கொண்டு வருவது எங்களுடைய கடமை என்று சொன்னேன். இது போன்ற ஒரு திட்டத்தை என்னால் சொல்ல முடியும். ஒரு திட்டம், பிரதமருடைய வீட்டு திட்டம், எத்தனை ஏழை மக்களுக்கு 3 கோடி வீடு கொடுப்போம் என்று 2024 தேர்தல் வாக்குறுதி கொடுப்போம். தமிழ்நாட்டில் ஒரு வீடு கொடுக்க மாட்டாங்க, ஒரு வீட்டு விட மாட்டாங்க, ஒரு அப்ளிகேஷன் டெல்லிக்கு அனுப்ப மாட்டாங்க. எல்லா ஏழை மக்களுக்கு வீடு வேணும். நீங்க நகர்ப்புறத்தில் இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு திட்டம், கிராமப்புறத்தில் அதுக்கு ஒரு திட்டம். எங்கேயும் வீடு கொடுக்கிற அப்ளிகேஷன் டெல்லிக்கு அனுப்ப மாட்டாங்க.